கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்றாக இருப்பது நிமித்தமும் இணைக்கப்பட்டு இருப்பது நிமித்தமும் அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். வேதத்துல ஒரு தலைவன் இயேசுவை பார்த்து சொல்கிறான், நல்ல போதகரே அப்படின்னு. அப்ப இயேசுவானவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே ஒருவேளை அந்த தலைவன் திரும்ப இயேசுவை பார்த்து, இல்லை இயேசுவே, நீர் உண்மையாகவே நல்லவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவானவர் ஒருவேளை திரும்ப அவனுக்கு அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. அது கேட்ட உடனே திரும்ப அந்த தலைவன், இல்லை இயேசுவே, நீர் உண்மையாகவே நல்லவர், நீர் நல்ல போதகர் அப்படின்னு அந்த தலைவன் சொல்லும் பொழுது இயேசுவானவர் திரும்ப அந்த தலைவனுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு இயேசுவானவர் முடிக்கிறார். தேவனும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அப்போ தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற இயேசுவும் நல்லவராக தான் இருக்கிறார். அப்போ இயேசுவானவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? பிதாவே, நீர் என்னிலும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இணைக்கப்படுவது நிமித்தம் அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில பெற முடியும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலம் எனக்கு சொந்தமானது. அந்த நிலத்துல என்னுடைய பிள்ளை ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டுகிறாள். அதை கட்டின உடனே அந்த வீடு என்னுடைய பிள்ளைக்கு சொந்தமாகுது. அந்த வீட்டை கட்டின நிலமும் என்னுடைய பிள்ளைக்கு சொந்தமாகுது. இப்போ என்னுடைய பிள்ளை அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர், எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸையும் வாங்கி அந்த வீட்டை நிரப்புகிறார். அப்போ என்னுடைய பிள்ளைக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்களும் சொந்தமாகுது, அந்த வீடும் சொந்தமாகுது, அந்த வீடு கட்டப்பட்டு இருக்கிற அந்த நிலமும் சொந்தமாகுது. இது எல்லாம் சாத்தியம் எதனால் ஆகுதுன்னா, ஒன்றாக இருப்பது நிமித்தமே இது சாத்தியமாகிறது. அப்போ குடும்பங்களானாலும் சபையானாலும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்றாய் இருந்தால் மாத்திரமே அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்களை பெற முடியும். இந்த புதிய ஆண்டை தொடங்கும் பொழுது ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள், இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். சபையானாலும் குடும்பங்களானாலும் ஒன்றாக இருக்கும் பொழுது அது மிகுந்த நன்மையும் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.